உங்க வாழ்க்கையில் தடைகள் இருக்குமானால் நீங்க அதை எப்படி பார்க்கணும், ஒரு கண்ணோட்டம் எப்படி இருக்கணும்? இது ஏன் வந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ, எங்க வந்தது அப்படி இல்லை, இது ஏன் வந்திருக்கு, இது ஏன் விசுவாசத்தை இன்னும் பெருசுப்படுத்தும்படி. அதனால வரட்டும் கோலியாத், அதனால என்ன, தொடர்ந்து விசுவாசிட்டு போங்க. நம்ம ஆட்டிடியூட், நம்ம மனப்பான்மை, நம்ம பார்க்கறது, நம்ம கண்ணோட்டம் வேற விதமா இருக்கணும். எப்படி நினைக்கணும், தடை இருந்தா, பிரச்சனை இருந்தா, இது என் விசுவாசத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. வெயிட்ஸ் தூக்குற மாதிரி, சரி அதிகமாகிடுச்சு, மசில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக போகுது, விசுவாசம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக போகுது, இப்படி இருக்கிறத காட்டில் இன்னும் விசுவாசம் டெவலப் ஆக போகுது, யூஸ் பண்ண இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகுது. இது எனக்கும் நல்லது, மற்ற சுற்றியர்களும் பார்க்க போகிறார்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த தடை எனக்கு ஒரு வேதனையை கொடுக்குதோ, நாளைக்கு தொடர்ந்து விசுவாசா அந்த அளவுக்கு என்னுடைய வெற்றி இனிமையாக இருக்கும். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நமக்கு ஒரு நித்திய கன மகிமையை உண்டாக்கி கொண்டு வருகிறது.